வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு நாம் இந்த ஒரு சிறப்பு பதிவு, அதாவது ஒவ்வொரு நட்சத்திரத்தின் சித்தாந்தம், அது தரக்கூடிய யோகங்களை பற்றி நம்ம ஒவ்வொரு பதிவுலையும் பார்த்துட்ருக்குறோம். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய நட்சத்திரம் மிருகசீரிஷம். மிருகசீரிஷம் பாதம் 1, 2, 3, 4 இந்த பாதத்தில் பிறந்தவர்கள் எந்த மாதிரி இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மிருகசீரிஷம் ஆகப்பட்டது ரிஷப ராசியில் வரும். 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் ரிஷப ராசியிலையும், 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் மிதுன ராசியிலையும் வரும். 2 ராசிக்கும் உண்டான இப்போ மிருகசீரிஷில் பிறந்தவங்க எப்போதுமே ஒரு கன்ஃபியூஷனாகவே இருப்பாங்க. எங்களுக்கு ரிஷப ராசியா, எங்களுக்கு மிதுன ராசியா அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஷன்லேயே இருப்பாங்க. இந்த பாதத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் ரிஷப ராசி, 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் மிதுன ராசி. இந்த ரிஷப ராசியும் மிதுன ராசியும் சேர்ந்தது தான் இந்த மிருகசீரிஷம். மிருகசீரிஷத்தில் பிறந்தது, அந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்தின் அதிபதி பார்த்திங்கன்னா செவ்வாய். செவ்வாயின்றது ஒரு பாவ கிரகம். எங்களுக்கு எப்போதுமே ஒரு பாவமான, அதாவது வாழ்க்கையில் நிம்மதியே இருக்காதா அப்படின்னு மிருகசீரிஷ அன்பர்கள் எப்போதுமே கேட்பாங்க. எங்களுக்கு வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா துன்பங்கள் தான் நிறைய வருமா, கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருப்போமா அப்படின்னு கேட்பாங்க. உங்களுக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. அதற்குண்டான தெளிவான விளக்கம் தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள், ஒவ்வொரு பதிவுலையும் ராசிக்கும் நட்சத்திரத்திற்கும் உண்டான ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் விளக்கங்கள் கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் தெரிஞ்சுட்டு உங்களுடைய அன்றாட வாழ்க்கையை, ஒவ்வொரு கிரகங்களும் பயிற்சி ஆகும்போது உங்களுக்கு என்ன நடக்க போகுது, உங்களுக்கு இந்த மாதிரியான நட்சத்திரத்தில் இருந்தீங்கன்னா நீங்கள் எப்படி இருப்பீங்க, உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்றதை ஒவ்வொரு பதிவுலையும் சொல்லியிருப்போம். அதனால் உங்களுக்கு நீங்கள் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி மிருகசீரிஷம் அன்பர்கள், மிருகசீரிஷம் அன்பர்கள்னு சொன்னாலே சில பேர்லாம் பயப்படுவாங்க. ஐயோ, அவன் மிருகசீரிஷமாக, அவன் எப்போதுமே ரொம்ப கோவக்காரன், அவனை பக்கத்துலேயே போக முடியாது, அவள் பக்கத்தில் போனாலே நம்மளையே கடுகடுன்னு பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த நட்சத்திர அன்பர்கள் பார்த்திங்கன்னா ஜென்ரலாகவே அப்படி இருக்க மாட்டாங்க. தன்னுடைய குணாதிசயங்கள் ஒரு துடுதுடுப்போட, ஒரு விறுவிறுப்போட, ஒரு சுறுசுறுப்போட இருக்கக்கூடியவர்கள் இந்த மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்கள். எதையுமே சாதிக்கணும், சாதிக்காத வாழ்க்கை எதுக்கு அப்படின்னு கேட்பாங்க. எப்போதுமே பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட போய் நம்ம கொஞ்சம் நேரம் பேசி பார்த்தோம்னா, இந்த மிருகசீரிஷ அன்பர்கள் நம்ம சாதிக்கிறதுக்காகவே பிறந்திருக்கோம், இன்னுமே நம்ம சாதிக்காத வாழ்க்கை எதுக்கு, எப்போ பார்த்தாலும் பணத்தை நோக்கி ஓடுபவர்களாக இருக்க மாட்டாங்க. இந்த வாழ்க்கை தான் இப்படி தான் இருக்குன்னா அதுலேயும் ஒரு தெளிவான ஒரு வாழ்க்கையை நடத்தக்கூடியவர்கள். இவ்வளோதான் வருமானம் வருது எனக்கு, நான் அதுலேயுமே சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த மிருகசீரிஷ அன்பர்கள். ஆனால் இந்த மிருகசீரிஷ அன்பர்களுக்கு சின்ன வயசுலேயே பார்த்திங்கன்னா சில இடர்பாடுகள் நிறைய வந்திருக்கும். ஒரு வியாதினால் கஷ்டப்பட்டிருப்பாங்க அந்த குழந்தைங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அதே சமயத்தில் நிறைய மகிழ்ச்சியான செய்திகளும் இருந்திருக்கும். இந்த குழந்தை பிறந்தோடனே சில பேர் நிலம் வாங்குவாங்க, வீடு மனை வாகனம்லாம் வாங்குவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மிருகசீரிஷத்தில் பிறந்த உடனே ஒரு தொழில் நல்லா அமையும். இந்த மாதிரிலாம் ஒரு சின்ன நல்ல விஷயங்கள் நடக்கும். அதே சமயத்தில் ஒரு மோசமான பிரச்சனைகளும் நடக்கும். அந்த பிரச்சனைகளே மறக்க முடியாத அளவிற்கு இருக்கும். அதுதான் இந்த மிருகசீரிஷத்துடைய ஒரு சிறப்பே. ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அந்த விஷயத்தை நம்ம வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாது. அந்த அளவிற்கு அந்த விஷயத்தோடைய இது அவர்களுக்கு தீவிரமாக இருக்கும். ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருந்தாலும் சரி, ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய வாழ்க்கையில் அது ஒரு வாழ்நாள் முழுவதும் அந்த விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நான் இப்படி இருந்தேன், அப்படி படித்தேன், இப்படி படித்தேன், இவ்வளோ கஷ்டத்துக்கு. அதே சமயத்தில் இந்த மிருகசீரிஷ அன்பர்கள் படிப்புக்குண்டான ஒரு நேரத்தில், அந்த இளம் வயதில் பார்த்திங்கன்னா படிப்பதற்காக நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க.
நமக்குன்னு அப்பா ஃபீஸ் கட்டிடுவாரா, நம்ம இந்த கோர்ஸை முடிச்சுடுவோமா. ஆனால் அந்த மிருகசீரிஷ அன்பர்கள் நல்லா படிப்பாங்க. அந்த படிப்பை படிக்க வைக்கிறதுக்குள்ளே அவர்களுடைய தந்தை பார்த்திங்கன்னா படாத பாடுபடுவார். இதை நம்ம படிக்க வச்சுருவோமா, குழந்தைய நல்லா படிச்சிருவாளா, அப்படியே படிப்பதற்கு காசு கொடுத்து எல்லாம் செஞ்சாலும் அந்த குழந்தைகள் மீது ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கையாகவே இருக்கும். அந்த அளவிற்கு இந்த குழந்தைகள் பார்த்திங்கன்னா, இந்த மிருகசீரிஷில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா ஒரு துடிதுடிப்போடு இருப்பாங்க, ஒரு விறுவிறுப்போடு இருப்பாங்க. எல்லாத்தையும் சாதிக்கணும் அப்படின்றது இந்த மிருகசீரிஷ அன்பர்கள்கிட்ட இருக்கும். அதே சமயத்தில் விளையாட்டுத்துறையில் ஒரு சிறந்த ஒரு நபர்களாக விளையாட்டுத்துறையில் இருந்தாங்கன்னா இந்த நட்சத்திர அன்பர்கள் தான் எப்போதுமே தலைமை வகிப்பவர்களாக இருப்பாங்க. மிருகசீரிஷத்தில் பிறந்தவர்கள் தான் அந்த துறையில் தலைமை, அதாவது ஒரு டீம் இருக்குன்னா அந்த டீமுக்கு கேப்டனா அப்படி அந்த தலைமை வகிப்பவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த மிருகசீரிஷ அன்பர்கள். இப்படிப்பட்ட இந்த மிருகசீரிஷ அன்பர்களுக்கு கடந்த ஒரு 5லேருந்து ஒரு 7 வருடத்தில் பார்த்திங்கன்னா மிக ஒரு அந்த வாழ்க்கையே வெறுத்து போகிற அளவிற்கு ஏண்டா நம்ம வாழ்க்கை வாழறோம். அதே சமயத்தில் மிருகசீரிஷத்தில் பிறந்த பெண்களாக இருந்தீங்கன்னா கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் தான் நிறைய பேர். அந்த அளவிற்கு அந்த பெண்கள் அந்த கணவனுடைய இது தாங்க முடியாமல் அந்த வாழ்க்கையிலிருந்து எப்படியாவது வெளியில் வந்தால் சரி அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு மிகுந்த பிரச்சனைகளை அனுபவிச்சிருப்பீங்க இந்த மிருகசீரிஷ அன்பர்கள் பெண்கள். அதே சமயத்தில் ஆண்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கடன் தொந்தரவுகள் அதிகமாக இருந்திருக்கும். ஒரு நிலத்தின் மீது நிறைய ஒரு ஆசைப்பட்டு வாங்கியிருப்பீங்க, ஒரு வீடு வாங்கியிருப்பீங்க. அந்த வீட்டின் மூலமாக உங்களுக்கு பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா எப்படி அடுக்குமாடி வீடு கட்டி வாழணும்னு நினச்சிங்களோ அந்த அளவிற்கு அடுக்கடுக்காக பிரச்சனைகளை நீங்கள் சுமந்து கொண்டு இருப்பது தான் மிச்சம். அந்த வீட்டை நினச்சி நீங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் நான் இந்த மாதிரி இருந்ததே கிடையாது, ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டு அதனால் அடைந்த துன்பங்கள் நான் நிறைய, அந்த அளவிற்கு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த மிருகசீரிஷ அன்பர்களுக்கு நிறைய பிரச்சனைகள். ஏன்னா 1 2 ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா வீட்டை கட்டிப்பாரு, கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு சும்மாவா அன்னைக்கெல்லாம் பழமொழி சொன்னாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் நம்மளுடைய முன்னோர்கள் அந்த சொல்கின்ற வாக்குகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான பழமொழி. அந்த 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 பழமொழிக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. அந்த அளவிற்கு இந்த மிருகசீரிஷ அன்பர்களும் அந்த வாக்குகளை அந்த பழமொழியை டெய்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க. எங்கள் வீட்டில் அன்னைக்கே சொன்னாங்க, இந்த வீடுலாம் கட்டினதுனால இவ்வளோ பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னாங்க. அந்த அளவிற்கு இவர்களுக்கு அந்த வீட்டின் மூலமாக நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. ஒரு தொழில் செய்கிற அன்பர்களாக இருந்தீங்கன்னா அந்த தொழிலில் உங்களுக்கு ஒரு விரயங்கள் நிறைய ஏற்பட்டிருக்கும். பண விரயம், எல்லாருக்கும் ஒரு பொருள் விரயம் இல்லை, தேவையில்லாத பிரச்சனைகள் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா பணத்தை ஒரு ஏரியில் விட்ட மாதிரி உங்களுடைய பணமாகப்பட்டது அப்படியே கரைஞ்சு போயிட்டே இருக்கும். எங்கே போகுதுன்னு தெரியாது. ஆனால் தொழிலில் இருந்து வருமானமே வந்த பாடு இல்லை இந்த மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்களுக்கு. அந்த அளவிற்கு தொழிலில் உங்களுக்கு ஒரு விரயங்கள், அடுத்து பார்த்திங்கன்னா ஆதாயம்ன்றதே உங்களுடைய லைஃப்பில் இருக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இது நாள் வரைக்கும் மிகுந்த பிரச்சனைகளை அனுபவிச்சுட்ருக்குறீங்க. அதே சமயத்தில் இந்த மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்களுக்கு ராசி அதிபதி 2. ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, ரிஷபராசி ப்ளஸ் மிதுன ராசி. அந்த ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிரன், மிதுன ராசிக்கு அதிபதி புதன். அந்த அளவிற்கு இந்த புதனும் சுக்கிரனும் பார்த்திங்கன்னா அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் இவர்களுக்கு சாதகமாக இருக்குது. எந்த அளவிற்கு இவர்களுக்கு பாதகமாக இது நாள் வரைக்கும் கிரகங்கள் எல்லாம் வழிபட்டதோ அந்த அளவிற்கு இவர்களுக்கு இந்த வரக்கூடிய காலகட்டம் எல்லாமே கிரகங்கள் ஒரு சாதகமான சூழ்நிலையை, ஒரு பணத்தின் மூலமாக ஒரு சாதகமான சூழ்நிலை, தொழில் மூலமாக சாதகமான சூழ்நிலை, அடுத்து ஒரு குடும்பத்தின் மூலமாக, இப்படி உங்களுடைய சூழ்நிலை எல்லாமே உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு நிலைமையை கொண்டு வருவதற்கு இருக்க போகுது இந்த மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்களுக்கு. மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்கள் கடந்த காலத்தில் உங்களுக்கு கேன்சர் வியாதியினால் நிறைய அவஸ்தைப்பட்டிருப்பீங்க. அடுத்து எலும்பு முறிவு அதிகமாக இருந்திருக்கும்.
கடந்த ஒரு 5 வருடத்திற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஆக்சிடெண்ட் நிறைய ஆகிருக்கும் உங்களுக்கு. எதுக்கெடுத்தாலும் ஒரு ஆக்சிடெண்ட். அடுத்து பார்த்திங்கன்னா சில பேர் அதில் ஒரு உடல் உறுப்புகளையே இழக்கிற அளவிற்கு உங்களுக்கு மிகுந்த பிரச்சனைகளை அனுபவிச்சிருப்பீங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா காலத்தின் கொடுமையா, இல்லை நாங்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்ததுனால இவ்வளோ பிரச்சனையா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவிற்கு இந்த மிருகசீர்ஷ நட்சத்திர அன்பர்கள் அனுபவிச்சிருப்பீங்க. அந்த அளவிற்கு உங்களுக்கு ஒரு வியாதியின் கொடூரம், வியாதியின் தீவிரம் பார்த்திங்கன்னா அதிகமாக இருந்திருக்கும். இப்போ உங்களுக்கு இனிமேல் வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு செவ்வாய் உச்சம் பெறாரு. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு இந்த இடத்துக்கு வராங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ராசி அதிபதினு சொல்கிறத விட ஒவ்வொரு நட்சத்திரம், இப்போ நீங்கள் மிருகசீர்ஷத்தில் பிறந்திருக்கிறீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா உங்களுடைய நட்சத்திர அதிபதி செவ்வாய். அந்த செவ்வாய் உங்களுடைய ஜாதகத்தில் எங்கே இருக்குது, உங்களுக்கு இப்போ செவ்வாய் திசை நடக்குதா, உங்கள் இப்போ பிறந்த குழந்தைகளுக்கு தான் செவ்வாய் திசை நடக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 40 வயது இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ராகு திசையோ குரு திசையோ நடக்கும். இந்த மாதிரி அந்த திசையை பொறுத்து உங்களுடைய வாழ்க்கையாகப்பட்டது ஒரு நிம்மதியான வாழ்க்கை தரத்தை கொடுக்க போகுதுன்னு தான் சொல்லணும் இந்த மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்களுக்கு. இனிமேல் வரக்கூடிய காலங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு தரமாக ஒரு உயர்தரமான ஒரு வாழ்க்கையோ, அடுத்து ஒரு இன்பமான ஒரு வாழ்க்கையும் தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. நீங்கள் இந்த காலகட்டத்தில் முருகனையும், அதாவது சம்ஹார முருகன், திருச்செந்தூர் முருகனையும் வழிபாடு செய்து, அடுத்து வாராகி அம்மனையும் வழிபாடு செய்துட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே, ஏன்னா இந்த செவ்வாயின்றது பாவகிரகம், பாவகிரகமாக இருக்கும்போது ஏதாவது ஒரு வழிபாடு, உக்ர தெய்வத்தோட வழிபாடு பண்ணோன்னா தான் நம்மளுடைய லைஃப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும். இந்த மாதிரியான வழிபாடு செய்ய செய்ய உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே குறைந்து எல்லாம் வல்ல இறைவன் எல்லா முழு அருளும் கிடைக்கப்பெற்று, அந்த இறைவனுடைய முழு அருளும் கிடைக்கப்பெற்று நீங்கள் வாழ்க்கையில் மேலும் மேலும் வளருவதற்கு என்னுடைய மனதார ஒரு பிரார்த்தனையை நான் இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் உங்கள் ஜாதகத்தை பார்க்கணும், எனக்கு வீடு வாங்கணும், இல்லை என்னுடைய வேலையில் ஒரு இடமாற்றம் பண்ணணும் அப்படின்னு கேட்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.